தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை அடுத்த பிச்சுவிளை அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. அத்துடன் குற்றவாளிக்கு 3000 ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த சிங்கராஜபுரத்தில் குடிபோதையில் பிரியாணிக்காக ஏற்பட்ட தகராறில் தினேஷ் என்ற இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டார். மற்றொருவர் படுகாயமடைந்தார். காயமடைந்தவர் திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த உரங்கான்பட்டியில் கிராமத்திற்குள் தண்ணீர் குடிக்க வந்த புள்ளிமானை நாய்கள் கடித்ததில் அது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் புள்ளிமான் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த கோவிலாச்சேரியில் கல்லூரி அளவில் நடைபெற்ற நடனப் போட்டியில் 30 கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாணவர்கள் பாட்டு, நடனம், குழு நடனம் என தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் அலட்சியமாக செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஊழியர்களின் அலட்சியத்தால் தங்களுக்கு ஒரு மூட்டைக்கு 47 ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காதலர் தினம் நெருங்கி வரும் நிலையில் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் ரோஜா மற்றும் கொய் மலர்களுக்கு அதிக கிராக்கி ஏற்பட்டுள்ளது. அவற்றை வாங்க வியாபாரிகள் முன்பதிவு செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் சித்தி பெற்ற சித்தி வளாகத்தில் நடைபெற்ற திருவரை தரிசனம் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் செய்தனர். கும்பகோணத்தில் அமைந்துள்ள காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு புனித நீர் ஊர்வலம் நடைபெற்றது. மகாமக குளத்தில் இருந்து எடுக்கப்பட்ட தீர்த்த நீர் யானை மீது வைத்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.